இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரீடிங் எக்ஸசைஸ் பார்ட் 1. அதாவது வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்ற பயிற்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ். இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 2 letter words, 2 எழுத்து வார்த்தைகள். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஸ்வர் பார்த்துருக்கோம், வியஞ்சன் பார்த்துருக்கோம். அதாவது வவல்ஸ், கான்சனன்ட்ஸ் ரெண்டும் பார்த்துருக்கோம். உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் ரெண்டுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதை வச்சு நம்ம வார்த்தைகளை எப்படி உருவாக்குறது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது வார்த்தைகளை உச்சரிக்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரொனன்சியேஷன் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொனன்சியேஷன். எப்படி நம்ம ஹிந்தியில் நம்ம சொல்லும்போது அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும், அதெல்லாம் நான் சொன்னேன். அதாவது 2 எழுத்து வார்த்தையில் உயிரெழுத்துக்கு பக்கத்தில் ஒரு மெய்யெழுத்து வருது அப்படின்னா அதை நம்ம எப்படி உச்சரிக்கணும்? மெய்யெழுத்தாவே உச்சரிக்கணும் அப்படின்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதை வச்சு நம்ம இன்னைக்கு வார்த்தைகளை நம்ம உருவாக்க போகிறோம். 2 எழுத்து வார்த்தைகளா, 2 எழுத்துல வர்ற வார்த்தைகளா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். சின்ன சின்னதாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி உயிரெழுத்தோட மெய்யெழுத்து சேர்ற மாதிரி தான் நான் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இப்படி போனாதான், ஆர்டர் படி போனாதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் கரெக்டாக அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப கிளியராகவும் புரியும். வாங்க இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அ, இப், அப். இதை நம்ம தனியாக சொல்லும்போது ப அப்படின்னு சொல்லுவோம். பட் நம்ம லாஸ்டே சொல்லி கொடுத்துருப்பேன், இதை மெய்யெழுத்தாக தான் நம்ம புள்ளி வச்சு எழுத்தாக தான் என்ன செய்யணும்? உச்சரிக்கணும். அ, இப், அப். நவ், இப்பொழுது, இப்போது. நவ் இப்போ ப்ரெசன்ட் நடக்க சொல்றோம் இல்லையா, அதுக்கு தான் இந்த அப். நெக்ஸ்ட் ஆ, இஜ், ஆஜ். தனியாக சொல்லும்போது ஜா, இதோட சேர்த்து சொல்லும்போது இஜ். ஆ, இஜ், ஆஜ். டுடே, இன்று. இதுக்கு இதோடைய டிரான்ஸ்லேஷன், இதோடைய இங்கிலீஷ் அர்த்தமும் போட்டிருப்பேன், அதோடைய தமிழ் அர்த்தமும் நான் இதில் போட்டிருக்கிறேன். மீனிங்கோடு இருக்குது உங்களுக்கு. ஈ, இக், ஈக், ஈக். சுகர் கேன், கரும்பு. ஊ, இட், உட். கெட்டப், எழ. கெட்டப் அப்படின்னு சொல்றோட உட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஊ, இன், ஊன், ஊல். கம்பளி. அப், நவ், இப்போது. ஆஜ், டுடே, இன்று. ஈக், சுகர் கேன், கரும்பு. உட், கெட்டப், எழ. ஊன், ஊல், கம்பளி. இதை நீங்க வேணும்னா கூட பார்த்து எழுதி கூட வச்சுட்டு நீங்க ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ரு, இன், ருன். தனியா வாசிக்கும் போது நான் சொல்லியிருப்போம். ரு, இன், ருன். டெபிட், கடன். ஏ, இக், ஏக். ஒன், ஒன்று. ஒன் சொல்றோம் இல்லையா, அது. ஐ, இன், ஐன். கரெக்ட், சரியாக. ஓ, இஸ், ஓஸ். டியூ டிராப், பனித்துளி. ஓஸ், டியூ டிராப், பனித்துளி. ஔ, இர், ஔர். அண்ட், மற்றும். ஆ, அங், அங், அங். பார்ட், பாகம். இதையே நான் திரும்ப நான் உங்களுக்கு சொன்னேன்னா இதை நீங்க கரெக்டா நோட் பண்ணணும். இப்படி ஒரு லெட்டர் நீங்க படிச்சிருப்பீங்க அ, ஆ, இ படிக்கும் போது. அதனால திரும்ப சொல்றேன். தனியா ஆன் நானே வாசிச்சிட்டேன் பார்த்தீங்களா, அந்த மிஸ்டேக் நீங்க பண்ணக்கூடாதுன்றதுக்காக திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அங் அப்படி சொல்லணும், சேர்த்து சொல்லணும். அங், கு, அங் அப்படி சொல்லணும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா, வரிசையா நான் ஏன் இப்படி சொல்லி கொடுத்தேன்னா, நான் உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது வவல்ஸும் கான்சனன்ட்ஸும் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அது 2 மட்டும் வச்சு தான் நான் வார்த்தையை உருவாக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போதான் உங்களுக்கு கிளியராக புரியும், ஈஸியாக கற்றுக்க முடியும் ஹிந்தியை அதுக்காக தான். இந்த எழுத்து எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், இந்த எழுத்து எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். இதை சேர்த்து நம்ம ஈரெழுத்து வார்த்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? உருவாக்கிட்டோம்.
நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன செய்ய போறோம், 3 எழுத்து வார்த்தை, 4 எழுத்து வார்த்தை, அப்புறம் கோ ஜாயின் லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அடுத்து உயிர்மெய் எழுத்துன்னு ஒரு விஷயம் இருக்குது. இது வரைக்கும் நம்ம அதை பார்க்கல, அதையும் நம்ம பார்க்க போறோம். அதெல்லாம் பார்த்தோன்னே நம்மளே எழுத போறோங்க. நம்மளோட நேம ஹிந்தியில நம்மளே எழுத போறோம். அது கூடிய சீக்கிரம் நம்மளோட கிளாஸ்ல நடந்துரும். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்குது, ஒரு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை கிளாஸஸ் வேணும் அப்படின்னா கீழே என்னோட மெயில் ஐடி இருக்கும். நீங்கள் வந்து என்னோட மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் உடனே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். எப்போனாலும் கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து நீங்கள் டவுட் கேட்கலாம், உங்களுக்கு உடனே கிளியர் பண்ணி கொடுக்கப்படும். நன்றி. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சின்ன சின்ன ஹிந்தி வேர்ட்ஸ்லாம் நம்ம பேச போகிறோம்.